இந்த இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முன்பதாக நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக ஸ்லாக்கியத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சுகத்துக்கு கொடுத்திருக்கிறீங்களே, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்களே, பலத்தை கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றியோடு நாங்கள் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு சேர்ந்து இந்த ஆராதனையின் முதல் பாடலாக யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே, எல்ஷதாய் நீர் என்றும் என்னோடு என்கிற பாடலை சேர்ந்து பாடுவோம். இந்த பாடல் சொல்கிறது, அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. நம்மோடு கூட தேவன் இருப்பதனால், அவர் சர்வ வல்லவராய் இருப்பதனால், அவர் நல்லவராய் இருப்பதனால் எல்லாரும் தைரியமாய் சந்தோஷமாக இந்த பாடலை நம்ம பாடலாம். எந்த சூழ்நிலையும் கண்டு நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் எங்களோடு கூட சேர்ந்து பாடுவீர்களா? எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே, எல்ஷதாய் நீர் என்றும் என்னோடே. யெகோவா நீர் சேவைக்கு சந்திப்பீர், என் குறைவுகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே, எல்ஷதாய் நீர் என்றும் என்னோடே. யெகோவா நீர் சேவைகள் சந்திப்பீர், என் குறைவுகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 எங்களை வீணற்றில் பெறலாதவர், வியாதியில் வச்சியதும் அவரே. எங்களை வீணற்றில் பெறலாதவர், வியாதியில் வச்சியதும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், எந்த நாருதலும் அவரே. துன்ப வேளை துணையானவர், என்று எந்த நாருதலை. அஞ்சிடேன் அஞ்சிடேன்,
காப்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன். ஆமென். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. சேர்ந்து பாடுவோம். அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. யெகோவா உம் நாமம் உள்ளோரே, ஈஸ்வரா நீர் என்றும் என்னோடு. யெகோவா நீர் சேவனைகள் சந்திப்பி, என் குறைவு நிறைவாக்குவி. யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே, ஈஸ்வரா நீர் என்றும் என்னோடு. யெகோவா நீர் தேவைகள் சந்திப்பி, நிறைவாக்குவி. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதை குறித்து நம்ம அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. பலவீனத்தில் அவர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். வியாதியில் அவர் நம்முடைய வைத்தியராய் இருக்கிறார். துன்ப வேளையில் அவர் நம்முடைய துணையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை பாடுவோம், ஆண்டவரை சோத்தரிப்போம். சர்வ வல்லவர் மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். மனுஷன் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் காணப்படுகிற வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்கள் எதுவும் நம்மளை சேதப்படுத்தாது. காரணம், அவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மேலானவராய் இருக்கிறார். கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை சோத்தரிப்போம். அவர் நம் மேல வைச்சிருக்கிற அன்பை நம்ம எண்ணி பார்ப்போம். அவர் நம் பட்சமாய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம். தீங்கு என்னை அணுகிடாது என்பதை நாம் விசுவாசிப்போம். அவர் யெகோவா நிசி, அவர் யெகோவா ஷம்மா, அவர் யெகோவா ஷாலும், யெகோவா ஈரே. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்துவோமா? கண்களை மூடி எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆவியோடு உண்மையோடும் நம் ஆண்டவரை ஆராதிப்போம். என்னாலும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே. எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். அன்பாரே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுமே. அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே. அன்புள்ள ஆண்டவரே, ஹல்லேலூயா. அன்பான நேசர் நீரே. உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். ஆண்டவரை துதிப்போம். உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். என்னாலும் உம்மை பாடுவேன்,
ஆருயிரே சரே அன்பாலே உம்மை நோக்குவே முழு உள்ளத்தோடுமே என்னாலும் உம்மை பேசுகிறான் ஆருயிரே சரே அன்பாலே நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம் அப்பா. எங்கெல்லாம் உம்முடைய நாமத்தை நாங்க உயர்த்துகிறோமோ அங்கெல்லாம் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறேன். உம்முடைய நாமத்தை உயர்த்தும் போதெல்லாம் எங்களுக்கு ஜெயம் உண்டாகிறது ஆண்டவரே, வெற்றி உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது அப்பா. ஹல்லேலூயா.
உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்ற வார்த்தையின்படியே இந்த காலை வேளையில எங்களுடைய முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற ஆண்டவராய் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகமும் பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவராய் நீர் இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்கிறவராய் நீர் இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிக்கிறவராய் ரட்சிக்கிறவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய பட்சத்தில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஜெயத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தைக்கு எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தெரிந்து கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களை நிரப்பட்டும். உம்முடைய வார்த்தையினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்வை நிரப்பட்டும், எங்களை ஆண்டு கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நாம் கடந்து செல்வோம். Let's turn our attention to the word of God. ஆபகுக் புத்தகம் 3வது அதிகாரம் 17 முதல் 19 வரை. The book of Habakkuk chapter 3 verse 17 to 19. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். Though the fig tree should not blossom nor the fruit be on the vines, the produce of the olive fails, and the field yield no food, the flock be cut off from the fold, and there be no herds in the stall, yet I will rejoice in the Lord, I will take joy in the God of my salvation. The Lord is my strength, he makes my feet like the deer's, he makes me tread on high places. நிச்சய மகிழ்ச்சி என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து கொண்டு வருகிறோம். We've been learning the word of God entitled everlasting joy. கடந்த வாரம் ஏன் ஜனங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதில்லை என்று பார்த்தோம். Last week we've learned why aren't people happy. அதற்கு காரணம் ஜனங்கள் மகிழ்ச்சியை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். It is because they do not know what is joy. மகிழ்ச்சியை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். They have no understanding about joy. மகிழ்ச்சியை குறித்த தவறான கருத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். And we learned that they have a misunderstanding about joy. ஒரு சராசரி மனுஷன், an average man, தான் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காரியமும் தனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறான். expects every person who he meets to bring joy into his life. தன்னுடைய சந்தோஷத்துக்காக சூழ்நிலைகளையும் நிகழ்வுகளையும் மனுஷனையும் சார்ந்திருக்கிறான். For his joy he depends on people and events. இவனுடைய சந்தோஷம் வெளியே காணப்படும் சூழ்நிலைகளால் வரக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது என்று பார்த்தோம். Everything happens through his external circumstances. அதனால் தான் அவனால் சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை என்று பார்த்தோம். That's the reason why he is unable to be happy. ஆனால் வேதம் இந்த மகிழ்ச்சியை குறித்து என்ன சொல்கிறது என்றால், but if we ask what does the Bible say about joy, கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில், in Galatians chapter 5 verse 22, மகிழ்ச்சி என்பது மேலோட்டமாய் வருகிற ஒன்று அல்ல. joy does not come superficially. ஒரு மனுஷன் சந்திக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஜனங்களால் வருவது ஒன்று அல்ல. joy does not come through people, events or circumstances. அது ஆவியினால் உண்டாகும் ஆவிக்குரிய கனியாய் இருக்கிறது என்று சொல்கிறது. it takes place through the spirit and it is the fruit of the spirit. மகிழ்ச்சி என்பது ஆழமான ஒன்றாய் இருக்கிறது என்று சொல்கிறது. it says joy is something that is deep. நம்முடைய உள்ளத்திலே, இதயத்திலே, நம்முடைய ஆவியிலே ஏற்படக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. it takes place within yourself, within your heart, within your mind and within your soul. இது வெளி சூழ்நிலைகள், வெளி சம்பவங்கள், அனுதினம் நாம் சந்திக்கும் மக்களால் அசைக்கப்பட முடியாத ஒன்றாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. and it cannot be shaken by any external force. ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில், in Romans chapter 14 verse 17, நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணர் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று பார்த்தோம். we see that the Holy Spirit who dwells in us is the reason for our joy. நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணம் சூழ்நிலைகள் அல்ல. the joy that we experience is not because of circumstances. நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணம் நாம் சந்திக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அல்ல. it is not the events that we face. நாம் ஜனங்களை சந்திக்கிறோமே அவர்கள் அல்ல. it is not the people that we meet. நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணர் பரிசுத்த ஆவியானவர் என்று பார்த்தோம். but the Holy Spirit is the reason for our joy. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தோம். we read in Isaiah chapter 35 verse 10, நமக்கு இருக்கும் மகிழ்ச்சி யாருடைய மகிழ்ச்சி என்று பார்த்தோம். we saw that whose joy we have. கர்த்தரால்
இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுடைய மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சியாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. The Bible says the redeemed of the Lord have everlasting joy. நாம் நித்தியமானவர்கள் அல்ல. We are not eternal. ஆனால் நமக்கு இருக்கும் மகிழ்ச்சி நித்தியமான மகிழ்ச்சி. But the joy that we have is eternal joy. அதாவது நித்தியமான தேவனுக்கு இருக்கும் மகிழ்ச்சி, தேவனுடைய மகிழ்ச்சியே நமக்கு இருக்கிறது என்று பார்த்தோம். It means that we have eternal God's joy. செப்பனியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் In Zephaniah chapter 3 verse 17 இந்த மகிழ்ச்சி எப்பேற்பட்ட மகிழ்ச்சி என்று பார்த்தோம். we saw what kind of joy we have. தேவனுடைய மகிழ்ச்சி சூழ்நிலைகளால் சம்பவங்களால் மக்களால் வந்ததல்ல. The joy of the Lord does not come based on people, events or circumstances. தேவன் தனக்கு தானே திருப்தி கொள்கிறவராய் இருந்தபடியினால் வந்த மகிழ்ச்சி. But it comes because who God is. தன்னை குறித்த முழு நிச்சயத்தை உடையவராய் இருக்கிறாரே. He is content and he is so sure about himself. தன்னால் என்ன செய்ய முடியும், தான் யாராய் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தின் அடிப்படையில் வந்த மகிழ்ச்சி என்று பார்த்தோம். It comes by the assurance of who God is and how able he is. இந்த கர்த்தருடைய மகிழ்ச்சியை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். This joy comes from the Lord. நம்முடைய மகிழ்ச்சி நாம் யார், நம்மால் என்ன செய்ய முடியும் என்கிற அறிவின் சத்தியத்தின் அடிப்படையில் வருகிறதோ ஒழிய We receive this joy based on the truth that we learn. நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நிகழ்வுகளால் நாம் சந்திக்கும் மக்களால் வருவது அல்ல என்று நாம் பார்த்தோம். And we learned that it does not come on people or events or circumstances. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் எந்த ஜனங்களாலும் அசைக்கப்பட முடியாத அவருடைய நித்திய மகிழ்ச்சியே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தோம். And we learned that God gives us eternal joy that cannot be shaken by anything. இன்று தொடர்ந்து இந்த நித்திய மகிழ்ச்சியை பார்ப்போம். Today let us continue to learn about this everlasting joy. சங்கீதம் 2வது அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை வாசிக்கிறேன். If we read Psalm chapter 2 verse 1 to 4. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். Why do the nations conspire and the people plot in vain? The kings of the earth take their stand and the rulers gather together against the Lord and against his anointed one. Let us break their chains, they say, and throw off their fetters. The Lord enthroned in heaven laughs, the Lord scoffs at them. தேவனுக்கு வரக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. This verse talks about a difficult situation that God faces. ஆண்டவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தால் அவர் என்ன செய்வார் என்பதை குறித்து பேசுகிறது. If God faces a difficult situation, what will he do? மக்கள் எல்லாரும் தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். Nations have conspired against the Lord. ராஜாக்கள் எல்லாரும் தேவனுக்கு விரோதமாய் வருகிறார்கள். Kings have gathered together against the Lord. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாய் வருகிறார்கள். They have come against the anointed one. ஆனால் பரலோகத்தில் இருக்கக்கூடியவர் But the Lord in heaven என்ன நடக்க போகிறதோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கவில்லை. is not worried about what is going to happen. தன் மகிழ்ச்சியை இழக்கவில்லை. He did not lose his joy. சூழ்நிலையை கண்டு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் தன்னுடைய நம்பிக்கை இழந்து போகவில்லை. He has not lost his hope because of these circumstances. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைத்துக் கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says the one enthroned in heaven laughs. பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் இவருக்கு விரோதமாய் வந்தார்கள். All the kings have joined together and counseled against him. எல்லாரும் இவருக்கு விரோதமாய் திட்டமிட்டார்கள். All the people have plotted against him. எல்லாரும் ஒன்று கூடி வருகிறார்கள். They all have gathered against him. ஆண்டவர் தன்னுடைய மகிழ்ச்சியை இழந்து விடாமல், God has not lost his joy. அழுது கொண்டிராமல், He is not weeping. பரலோகத்தில் இருக்கிறவர் நகைக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that one enthroned in heaven scoffs at them. இந்த மக்கள், இந்த ராஜாக்கள் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று நகைக்கிறார். He scoffs at them saying, what can these people do to me? இந்த மக்கள், இந்த ராஜாக்கள் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சிரித்துக் கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that he laughs at them saying, what can they do to me? இதுதான் கர்த்தரின் மகிழ்ச்சி. This is the joy of the Lord. எல்லாம் உங்களுக்கு எதிராய் வரும்போது, if everything is against you, நீங்கள் நகைக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். you will be the one who scoff at them. கர்த்தரின் மகிழ்ச்சி என்பது the joy of the Lord சத்துருக்களின் மத்தியில் நின்று கொண்டு புன்னகை செய்யும் ஆற்றலாய் இருக்கிறது. is an ability to stand before your enemies and smile. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்கிறார். In the book of Romans, and Paul says, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு விரோதமாய் என்ன செய்வான் என்று. if God is for me, what can man do against me? மிகவும் கஷ்டமான சூழ்நிலையின் மத்தியில், in the midst of a difficult situation, உங்களுக்கு இருக்கும் மகிழ்ச்சியில் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். you will be walking in the joy of the Lord. இதுதான் கர்த்தரின் நித்திய மகிழ்ச்சி. And this is the everlasting joy. இதை நீங்கள் அனுபவிக்க முடியும். And you can experience இந்த this. மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் இருக்கிறது. God has given you this ability to enjoy it. இந்த மகிழ்ச்சிக்காக நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. There's no need for you to fast and pray for this joy. இந்த மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார்.
God has given us this joy within us. இந்த மகிழ்ச்சி ஆழமான துறவு போல் நமக்குள் இருக்கிறது. It is like a deep well within us. இதை அறிந்து நாம் ஒன்றெடுக்க வேண்டும். We should know and we should draw from it. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மகிழ்ச்சி உங்களுடைய தலைக்கு வர வேண்டும். The joy within you should come to your mind. மனதிற்கு வந்து உங்களுடைய மனதை புதிதாக்க வேண்டும். It should come into your hearts and renew your hearts. உங்கள் மனம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். Your mind should be renewed. இந்த மகிழ்ச்சி அறிவு என்கிற வடிவில் நம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டும். It should come into your mind in the shape of knowledge. அப்பொழுதுதான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். Only then you can remain happy. இன்று பிரச்சனை என்னவென்றால், Today if you ask what is the problem, எல்லா விசுவாசிகளுக்கும் மகிழ்ச்சி உள்ளே இருக்கிறது. every believer has a joy. அவர்கள் உள்ளத்தில் உள்ள கிணற்றில் இருக்கிறது. It is within the spring that is in them. அந்த கிணறு நிரம்பி இருக்கிறது. And that well is filled. ஆனால் இதை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறார்கள். But they are unaware of it. இந்த மகிழ்ச்சியை எடுத்து தங்களது மகிழ்ச்சியாக மாற்ற முடியும் என்ற ஆற்றலை அறியாமல் இருக்கிறார்கள். They do not know that they can take this joy and apply it. ஜீவனை கொடுக்கக்கூடிய தண்ணீர் தங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை அறியாமல் They இருக்கிறார்கள். are unaware that they have the living water within them. இதை அறிந்தால் தான் எடுக்க வேண்டும் என்ற ஆவலே நமக்கு வரும். Only if you know this, you will have the anxiousness to receive, take from it. ஆகவே தான் பிரசங்கியார்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். That's the reason why preachers preach. ஆகவே தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். That's the reason why we preach. இந்த மகிழ்ச்சிக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you to pray. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth and the truth shall set you free. இந்த கர்த்தரின் மகிழ்ச்சி குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், If you ask what does the Bible say about this joy, கர்த்தரின் மகிழ்ச்சி என்பது உங்களுக்குள்ளே இருக்கும் ஆவியின் கனி என்று சொல்கிறது. it says it is the fruit of the spirit that dwells within you. அது உங்களுக்குள்ளே இருக்க பரிசுத்த ஆவியானவரால் வரும் மகிழ்ச்சி என்று சொல்கிறது. It is the joy that the Holy Spirit gives. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? Do you have the Holy Spirit? அப்படி இருப்பார் என்றால் அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே இருக்கிறது. If the Holy Spirit dwells in you, then you have that joy. மகிழ்ச்சி ஜெபித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. Joy does not come by fasting and praying. அது அறிந்து அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று வேதம் சொல்கிறது. You should know it and you should enjoy it. எல்லாரும் விரோதமாய் வருகிறார்கள். All have gathered against. ஆனால் தேவன் நகைத்துக் கொண்டிருக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். All have gathered against the Lord, but the Lord scoffs at them, it says. நெகேமியாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தில், The book of Nehemiah chapter 8 verse 10. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்றான். Nehemiah said, Go and enjoy choice food and sweet drinks, and send some to those who have nothing prepared. This day is sacred to our Lord. Do not grieve, for the joy of the Lord is your strength. இந்த வசனத்தின் சந்தர்ப்பத்தை பார்ப்போம் என்றால், If you see the circumstance of this verse, எல்லாமே பிற்போக்கான சம்பவங்கள் தான் இருக்கிறது. everything was backward. எருசலேம் நகரம் இடிக்கப்பட்டுள்ளது. The city of Jerusalem was broken. பட்டணத்தின் மதில்கள் இடிக்கப்பட்டுள்ளது. The walls were demolished. நெகேமியாவும் எஸ்ராவும் எருசலேம் மதில்களை கட்டும்படி பிரயாசப்படுகிறார்கள். Here Nehemiah and Ezra were preparing to build the wall. அவர்கள் பட்டணத்தை கட்ட வேண்டும். They should rebuild the wall. ஆனால் போங்கள், கர்த்தரின் மகிழ்ச்சி உங்களுடைய பலன் என்று சொல்கிறது. But they say, Go, for the joy of the Lord is your strength. ஏதோ ஒன்றை இழந்து விட்டது போல துக்கத்தோடு நடக்க வேண்டாம். You need not have to walk as though you have lost something. ஒன்றுமில்லாத மற்ற ஜனங்களைப் போல சுற்றி திரிய வேண்டாம். You need not have to wander around as though you have lost everything. போங்கள், கொழுமையானதை புசியுங்கள். Go and enjoy choice food. நன்றாய் சாப்பிடுங்கள். Eat well. கொண்டாடுங்கள். Celebrate. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லுகிறது. For it says, This is the day that the Lord has made. Go and for the joy of the Lord is your strength. சூழ்நிலைகள் அல்ல, It is not circumstances, கர்த்தரின் மகிழ்ச்சியே உங்கள் பலன் என்று சொல்லுகிறது. but for the joy of the Lord is your strength. எதிரான சூழ்நிலைகள், ஏமாற்றங்கள் வரும்போது, When opposition or failure comes, உள்ளத்தை உடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், துக்கம் துன்பம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும்போது, when sorrow or grief அது எப்படி இருக்கிறது என்றால், comes to you, பகலில் சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. it looks as though the sun is shining, ஆனால் திடீரென்று பார்த்தால் இருண்டு விடுகிறது. but suddenly when you look there is darkness. திடீரென்று பார்த்தால் வானம் இருண்டு விடுகிறது. When you look into the sky there's only darkness. வானம் வெளிச்சத்தை இழந்து விடுகிறது. The sky has lost its brightness. சூரியன் மரித்து விட்டது போல் தெரிகிறது. It looks as though the sun is dead. சூரியனே இல்லாதது போல் தெரிகிறது. It looks as though there is no sun. தலைக்கு மேலே பார்த்தால்
வெறும் கார்மேகம் மாத்திரமே இருக்கிறது. When you look above your head, there is only darkness and gloominess. ஆனால் உண்மை என்ன? But what is the truth? சூரியன் மறைவது கிடையாது. The sun does not set. சூரியனின் பிரகாசம் குறைந்து போவது கிடையாது. The sun's light does not diminish. சூரியன் தன் பிரகாசத்தை நிறுத்துவதும் இல்லை. And the sun does not stop shining. அது எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. It always shines. ஒருவேளை கார்மேகம் சூரியனை மறைக்கலாம். Maybe the dark cloud is hindering it. ஆனால் அந்த கார்மேகம் கடந்து போகிற ஒன்றாய் இருக்கிறது. But the dark cloud will pass away. சற்று நேரம் சூரியனை மறைக்கும். It may hinder the light for a while. பின்பு அது கடந்து போகும். But then it will pass away. உதாரணத்துக்கு வேதத்தில் யோபை குறித்து பார்ப்போம் என்றால், For example, if you see Job in the Bible, யோபு பல கஷ்டங்களின் வழியாய் கடந்து போனார். Job went through difficulties. இன்று கஷ்டப்படுகிறவர்கள் எல்லாரும் யோபை போல கஷ்டப்படுகிறேன் என்று சொல்வார்கள். Today everyone who suffers will say, I am suffering like Job. வழக்கமாக ஆசீர்வாதத்திலே நான் யோபை போல இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். Usually they will never say, I am blessed as Job was. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை யோபை போல ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்று சொல்ல மாட்டார்கள். They will never say, let the Lord's name be praised, I am blessed as Job was. பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அவர்கள் சந்தித்து வருவதனால், Because they are facing problems and oppositions, நான் யோபை போல இருக்கிறேன் என்று சொல்வார்கள். they will say, I am suffering like Job. ஆனால் யோபை குறித்து வேதத்தில் பார்ப்போம் என்றால், But if you see about the Job in the Bible, 140 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். he lived for 140 years. அந்த 140 வருஷத்தில் In that 140 years, வெறும் 9 மாதங்கள் மாத்திரமே பல வேதனைகளை சந்தித்தார். only for 9 months he suffered. ஆனால் பேசுகிறவர்கள் எல்லாரும் அந்த 9 மாதத்தை பற்றியே பேசுவார்கள் ஒழிய, But everyone who speaks will only talk about those 9 months of problems. 139 வருடம் 3 மாதத்தை குறித்து பேச They மாட்டார்கள். will not speak about that 139 years and 3 months. யோபு பூரண வயதுள்ளவராய் வாழ்ந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். The Bible says that Job lived till he was very old. யோபை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். When we see about Job in the Bible, பிசாசு கண்டு பொறாமைப்படக்கூடிய அளவில் யோபை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். we see that God blessed Job so much that even Satan envied him. யோபை சுற்றி தேவன் வேலி அடைத்தார் என்று பார்க்கிறோம். We see that God had fenced Job. பிசாசு வேலிக்கு வெளியே நின்று கொண்டு சொல்கிறான், Satan was standing outside the fence and saying, ஆண்டவரே யோபை சுற்றிலும் நீர் வேலி அடைத்திருக்கிறீர், Lord, you have hedged Job with a fence. என்னால் உள்ளே போக முடியவில்லையே என்று. I can't get inside the fence. வெறும் 9 மாதங்கள் மாத்திரமே கஷ்டத்தை யோபு அனுபவித்தார். Job only suffered for 9 months. யோபின் புத்தகம் 42வது அதிகாரத்தை பார்ப்போம் என்றால், If you read Job chapter 42, யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். it says that God had blessed Job. The latter days of Job were blessed more than his former days. யோபு இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டச்சனையாய் திரும்ப கொடுத்தார். God had blessed Job double fold. இவைகளை இழந்து விட்டேன் என்பதற்காக நான் யோபை போல இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம். You need not have to say, because I have lost everything, I am like Job. கர்த்தர் என்னை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், ஆகையால் நான் யோபை போல இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். Instead you should say, the Lord has blessed me, so I am like Job. யோபின் தலைமையிலே 9 மாதங்கள் தான் கார்மேகம் இருந்தது. There was a dark cloud above Job's head only for 9 months. ஆண்டவர் இல்லாதது போல இருந்தது. It seemed as though God was not there. ஆண்டவர் மரித்து போனது போல இருந்தது. It seemed as though God was dead. ஆண்டவர் தன்னுடைய ஜெபத்தை கேட்காதவர் போல இருந்தது. It seemed as though God did not hear his prayers. ஆனாலும் ஆண்டவர் அங்கே இருந்தார். But yet God was there. அவர் மரித்து போகவில்லை. He did not die. ஆண்டவர் ஒருபோதும் மரிப்பதில்லை. God never dies. அவர் ஒருபோதும் இல்லாமல் போவதில்லை. And he is never absent. வேதம் சொல்லுகிறது, The Bible says நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை என்று. that God never leaves us nor forsakes us. அவர் எப்போதும் யோபுவோடு கூட இருந்தார். He was always with Job. அந்த ஜீவனுள்ள தேவனை யோபு அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். We see that Job had experienced that living God. ஆபகுக் புத்தகம் 3வது அதிகாரத்தில் ஆபகுக் சொல்லுகிறார், In the book of Habakkuk says அத்திமரம் துளிர் விடவில்லை, that there was no figs on the tree. திராட்சை செடி பழம் கொடுக்கவில்லை, The vines did not produce fruit. ஒலிவ மரத்தின் பலனற்று போயிற்று, There was no yield in the field. வயலில் தானியம் இல்லை, There was no food in the crops. ஆட்டு மந்தைகள் மாடுகள் தொழுவத்தில் இல்லை, There was no flock in the fold. எதுவுமே எனக்கு சரிப்படவில்லை, Everything was not favorable. எதுவும் எனக்கு சாதகமா இல்லை என்று சொல்கிறார். Everything was unfavorable. தன்னுடைய தொழில் வியாபாரம் கைகள் பிரயாசம் எல்லாவற்றிலும் தோல்வி என்று He சொல்கிறார். says there was failure in everything, in the work of my hands, in my business, in my family, everything. ஆனால் ஆபகுக்கு சொல்கிறார், Yet Habakkuk says கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்றும் that I will rejoice in the Lord, என் தேவனுக்குள் களி கூறுகிறேன் என்றும். and the joy
joy of the Lord is my strength. ஆனாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். He says, I will rejoice in the Lord. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுகிறேன் என்று சொல்கிறார். And I will take joy in the God of my salvation. இந்த மகிழ்ச்சி இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சியா இருக்கிறது. This joy is supernatural. வழக்கத்துக்கு மாறான மகிழ்ச்சியா இருக்கிறது. It is beyond the natural. இவர்தான் ஆவிக்குரிய மனுஷன். This is a spiritual man. ஆவிக்குரிய மனுஷனை If you ask who is a spiritual man, வெளிப்புறமான தோற்றத்தை வைத்து காண முடியாது. you can't see a spiritual man based on his external appearance. ஆவிக்குரிய மனுஷன் என்று சொன்னால் If you say a spiritual man, இவ்விதமான உள்ளான குணத்தை உடையவனாய் இருக்கிறான். he'll have this kind of nature within him. பிரச்சனைகள் என்று வரும் வேளையில் When he is faced with problems, ஆண்டவருடைய ஜீவனை சரியாய் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் இருக்கிறான். he will experience the life of God. கர்த்தருக்குள் நான் மகிழ்வேன். He will say, I will rejoice in the Lord. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லுகிற மனுஷனாய் இருக்கிறான். And he will say, I will take joy in the God of my salvation. இந்த 19வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If we read verse 19, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்கிறார். it says, the Lord is my strength. He makes my feet like the deer's. He make me tread on high places. ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலன் என்று சொல்கிறார். He says, the Lord is my strength. இந்த மகிழ்ச்சிக்கும் பலனுக்கும் இடையே தொடர்பு இருக்கிறதை காண முடியும். We can see that there's a connection between joy and strength. இந்த தொடர்பை பார்ப்போம் என்றால், If we see the connection, இந்த கஷ்டமான சூழ்நிலை மத்தியில் in the midst of problems, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதை அனுபவித்து வருகிறார். he has experienced and he is experiencing the joy of the Lord. இந்த மகிழ்ச்சியாகப்பட்டது This joy இவர் சார்ந்து கொள்ளக்கூடிய பலனாக மாறிவிட்டது. has become the strength that he is leaning on. உங்களுக்குள் இருக்கும் கர்த்தருடைய மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கும் போது, When you experience the joy that is within you, அந்த மகிழ்ச்சி ஒரு ஆவிக்குரிய பலனாக மாறிவிடுகிறது. it will become a spiritual strength for you. உங்கள் வாழ்க்கையில் வரும் எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் தலைகீழாக மாற்ற முடியும். You can change every circumstances upside down in your lives. உங்கள் மகிழ்ச்சிக்காக சம்பவங்களையும் சூழ்நிலைகளையும் மக்களையும் சார்ந்திருந்தால், If you are dependent on people or circumstances or events, நாளுக்கு நாள் நீங்கள் மகிழ்ச்சியை இழந்து பலவீனப்பட்டு போவீர்கள். day after day you will lose your happiness and you will become weak. நாளுக்கு நாள் பலவீனம் அடைவீர்கள். You will become weak. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொண்டால், But if you have understood the word of God, பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணர் என்பதை அறிந்து கொண்டால், and if you know that the Holy Spirit is the source of your joy, இந்த மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கிறது, உங்களுடைய இதயத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால், if you know that the joy is within you and it is in your hearts, இந்த மகிழ்ச்சி என்னும் ஊற்றிலே என்ன ஊற்றில் என்னால் பருக முடியும், you will say that I can drink of the living waters that is within me. இந்த மகிழ்ச்சி என்னும் நதியில் என்னால் முழுக முடியும் என்று அறிந்து கொண்டால், If you know that you can be drowned in that river of joy, இந்த அறிவு உங்களுடைய பலனாய் மாறும். this knowledge will become your strength. உங்கள் துக்கத்தையும் கஷ்டத்தையும் உங்களுடைய மகிழ்ச்சியாக நீங்கள் மாற்ற முடியும். You will change every sorrow and difficulty into a joy. மகிழ்ச்சி என்பது தற்செயலாய் வருகிற ஒன்றாய் இருக்காது. Joy will not come accidentally. அடிக்கடி வந்துவிட்டு போகிற ஒன்றாய் இருக்காது. It will not come and go. இந்த மகிழ்ச்சி எப்போதும் நித்திய மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்ள உங்களால் முடியும். But you can keep this joy as an everlasting joy. உங்கள் தலைமேல் தங்குகிற நித்திய மகிழ்ச்சியாய் இந்த மகிழ்ச்சி மாறிவிடும். It will crown your heads. உங்கள் சிந்தைகள், எண்ணங்கள், உங்களுடைய அறிவுகள், உணர்ச்சிகள், உணர்வுகள் எல்லாம் இந்த மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும். This joy will fill your emotions, your circumstances and everything that is surrounding you. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்போது When you rejoice in the Lord, நீங்கள் பலன் அடைவீர்கள். you will receive strength. அந்த மகிழ்ச்சி உங்களுடைய பலனாக மாறிவிடும். That strength will, that joy will become your strength. அதைத்தான் ஆபகுக்கு சொல்கிறார். This is what Habakkuk says. அவர் என் கால்களை மான் கால்களாக ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார் என்று. It says he makes my feet like the deer's. ஆபகுக்கு என்ன சொல்கிறார் என்றால், He says he makes my feet like the deer's. He makes me tread on high places. என்னுடைய மகிழ்ச்சியினால் என் கால்கள் உறுதியடையும் என்று சொல்கிறார். He says because of my joy my feet will be established. என் மகிழ்ச்சியினால் என் கால்கள் பலனடையும் என்று He சொல்கிறார். says because of the joy my feet will be firm. அதனால் நான் துள்ளுவேன், I will receive strength and I will jump. குதிப்பேன், I will leap. மதில்களை தாண்டுவேன் என்று I சொல்கிறார். will scale over a wall. உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்கிறார். He says he will make me tread on high places. இது உண்மையா என்று பார்ப்போம் என்றால், If you ask, is this true? சங்கீதத்தின் புத்தகம் 50வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, When you read Psalm 50 verse 23, சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செம்மைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். the one who
who offers thanksgiving as his sacrifice glorifies me. The one who orders his way rightly, I will show salvation of God. சோத்திர பலியிடுகிறவன் தேவன் தம்முடைய ரட்சிப்பை காண்பிக்கும்படியாக ஒரு வழியை உண்டு பண்ணுகிறான் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். Here the psalmist says those who offer thanksgiving will make a way for the salvation of God. சோத்திர பலி தேவன் தம்முடைய ரட்சிப்பை நம்முடைய வாழ்வில் காட்டும்படியாக நாம் உண்டு பண்ணுகிற ஒரு பாதையா இருக்கிறது. When we offer thanksgiving and sacrifices of praise, it makes a way for the blessing of the Lord. நீங்கள் சோத்திர பலியிடாவிட்டால் தேவனுடைய ரட்சிப்பின் வழியை அடைத்து போடுகிறீர்கள். If you do not offer thanksgiving, that means you are closing the door of salvation. ஆனால் சோத்திர பலியிடும்போது But when you offer thanksgiving, உங்கள் வாழ்வில் தேவனுக்கு வழியை உண்டு பண்ணுகிறீர்கள். you are preparing the way for God. அவர் நம்முடைய சூழ்நிலையில் வந்து அசைவாடி He will come and he will move in your presence. அந்த சூழ்நிலைகளை மாற்றி And he will change the circumstances. நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறார். And he will bring salvation. தடைகளை மாற்றி நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். He will remove every hindrance and he will make you shine. நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா கார்மேகத்தையும் அவர் அகற்றி போடுகிறார். He will take away every gloominess and dark cloud that is hindering you. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறார். He will change every circumstance. எல்லா சம்பவங்கள் மீதும் சூழ்நிலைகள் மீதும் ஒரு ஜெயத்தை எடுக்க உதவி செய்கிறார். He will give you victory to conquer everything. நமக்கு எதிராய் வருகிற எல்லா ஜனத்தின் மீதும் ஒரு வெற்றியை கொடுக்கிறார். He will give you victory over every person. நித்திய மகிழ்ச்சியை நமக்கு சொந்தமாக்குகிறார். He will give you everlasting joy. அந்த நித்திய மகிழ்ச்சி நமக்கு சொந்தமாகிறது. And you will receive that everlasting joy. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான். This is what the psalmist says. சோத்திர பலியிடுகிறவன் He who offers thanksgiving, தேவன் தம்முடைய ரட்சிப்பை காட்டும்படிக்காக ஒரு வழியை உண்டு பண்ணுகிறான் என்று. It says he will that as a sacrifice glorifies me, and the one who orders his way rightly, I will show the salvation of God. இந்த நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு வேண்டும் என்றால், If you need this eternal salvation, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருங்கள். you should offer sacrifices. உங்களுடைய மகிழ்ச்சிக்காக சூழ்நிலைகளையும் சம்பவங்களையும் ஜனங்களையும் சார்ந்து கொள்ளாதீர்கள். Don't be dependent on people events to receive joy. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். You should know the truth. என் மகிழ்ச்சிக்கு காரணராய் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். The source of my joy is the Holy Spirit. எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி தேவனுடைய மகிழ்ச்சி. The joy that I have is the joy of the Lord. அது நித்திய மகிழ்ச்சி. And it is eternal joy. அந்த மகிழ்ச்சி எனக்குள் இருக்கிறது. And the joy is within me. அது என் இதயத்தில் இருக்கிறது. That is within my heart. அதை எடுத்து என்னால் அனுபவிக்க முடியும் என்று விசுவாசியுங்கள். I can take it and experience it. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். The Holy Spirit is within you. உங்களுக்கு வேண்டிய மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இருக்கிறது. And the joy that you need is within you. அந்த மகிழ்ச்சியினால் கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தை நிரப்பி இருக்கிறார். The Lord has filled your hearts with that joy. அந்த இதயம் உங்களுடைய இதயம் அந்த மகிழ்ச்சியினால் நிரம்பி இருக்கிறது. Your hearts are filled with that joy. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வோம். Let us understand this truth. தேவன் நமக்குள்ள இருக்கிற வைத்திருக்கிற மகிழ்ச்சியை எடுத்து நம் வாழ்வில் அனுபவிப்போம். Let us take the joy that God has placed within our hearts and experience அப்படியே it. கண்களை மூடி ஜெபிப்போமா? Let us close our eyes in prayer. இதனால கேட்ட சத்தியத்திற்காக நம்ம ஆண்டவரை Let ஸ்தோத்திரிப்போம். us thank the Lord for the truth that we have heard today. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, எங்களுக்கு கொடுத்த இந்த சத்தியத்திற்காக நன்றியோடு நாங்கள் நம்ம we ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for the truth that we have heard today. எங்களுக்கென்று மீட்கப்பட்டவர்களுக்கு என்று நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நித்திய மகிழ்ச்சிக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for preparing eternal joy for those who are redeemed. நித்திய மகிழ்ச்சி உங்களுடைய தலை மீது தங்கும் என்ற வார்த்தைக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for your word that says everlasting joy will crown your heads. அந்த மகிழ்ச்சி எங்களுடைய இதயத்தில் இருப்பதற்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for the joy is within our hearts. அந்த மகிழ்ச்சிக்கு காரணராய் பரிசுத்த ஆவியானவர் நீர் இருப்பதற்காக நம்ம We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you because your Holy Spirit is the reason for our joy. அந்த மகிழ்ச்சி உம்முடைய மகிழ்ச்சியாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். We thank you because it is the joy of the Lord. நித்தியமாகிய தேவனுடைய மகிழ்ச்சியாய் இருப்பதற்காக நம்ம We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you because it is eternal joy just as you are eternal. அந்த மகிழ்ச்சியினால் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் மேற்கொள்கிறோம். We overcome every situation through this joy. எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜனங்கள் மீதும் ஜெயம் எடுக்கிறோம். We take victory over every person that tries to oppose us. அந்த மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சியாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். We thank you because this is everlasting joy. எங்கள் தலைமேல் இருக்கிற மகிழ்ச்சியாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். We thank you because this joy remains on our heads. எங்கள் தலைமேல் தங்குகிற மகிழ்ச்சியாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். We thank you for crowning us with this joy. உமக்குள் களி கூறுகிறோம். We rejoice in you. ரட்சிப்பின் தேவனாகிய உமக்குள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுகிறோம். We make joy because you are the God of
of our salvation. எல்லா சூழ்நிலை மீது ஜெயம் எடுக்கிறோம். We conquer everything in the name of வெற்றியை சொந்தமாக்கிக் கொள்கிறோம். We take victory. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. And all that is within me bless His holy name. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. And forget not all His benefits. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் May the grace of our Lord Jesus Christ நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் and the love of the Father பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் and the fellowship of the Holy Spirit இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. be with you all now and forever. Amen. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.